சென்னை கோயம்பேடு சந்தையில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், எவ்வளவு நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? எத்தனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? இதுவரை எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? வினோத், தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களானது கடந்த ஜனவரி 1 தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்டு எந்த இடத்திலும் இது குறித்த பிளாஸ்டிக் பொருட்கள் விநியோகமோ செய்யக்கூடாது என்பது குறித்து தமிழக அரசாங்கம் முழுவதும் விரிவான அறிக்கை ஒன்று வெளியிட்டது. இதன் அடிப்படையில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களானது தடை செய்யப்பட்டு இந்த பொருட்கள் தமிழகம் முழுவதும் எந்த பகுதியிலும் விற்கக்கூடாது என்றும் அதற்கான ஆணையை தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் தமிழக உள்ளாட்சித்துறை மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் இது போன்ற நிலை தொடர்ந்து வருவதாகவும் கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறையை சேர்ந்த 2 குழுக்களானது சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் இன்று சுமார் ஒரு மணி நேரமாக இந்த அதிரடி சோதனை நடத்தி வருகின்றன. இந்த சோதனையின் அடிப்படையில் இதுவரை அங்கு காய்கறி மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை அங்காடிகளில் நடத்தப்பட்ட சோதனைகள் இதுவரை 1 டன், அதாவது 1000 கிலோ வரையிலான பிளாஸ்டிக் பொருட்களானது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் விரிவான ஒரு அறிக்கை ஒன்றும் மட்டுமல்லாமல் இதனால் ஏற்படும் ஆபத்துகளை பல்வேறு வகையில் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் தமிழக அரசாங்கமானது தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறேன். இந்த சோதனையானது சற்று முன்னதாக நடைபெற்று வரும் நிலையில் 2 குழுக்களானது கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் மார்க்கெட் பகுதியில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள் விற்கக்கூடிய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. 1 மணி நேரத்தில் மட்டுமே 1000 கிலோ, அதாவது 1000 கிலோ கொண்ட 1 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுகிறது. இந்த சோதனையை அடுத்து சென்னையில் மொத்தம் 3 இடங்களில் இந்த சோதனையானது சற்று முன்னதாக நடத்தப்பட்டு வருகிறது. அங்காங்கே இரு குழுக்களாக பிரிந்து சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.